நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா எடுத்த அதிரடி முடிவுனால இப்போ ஆடி போயிருக்கு வங்கதேசம். இந்தியா எடுத்திருக்கும் அந்த முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்தியாவை நம்பி இருக்கும் வங்கதேசம் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் வந்து இந்தியாவும் வங்கதேசத்துக்கும் இடையே ஒரு கையெழுத்தாகும் ஒரு சுமூக உறவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் கண்டனத்தையும் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போகிறோம். அங்கேயும் நீங்கள் வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் முதல்வர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு வந்து வங்கதேச எல்லைகளில் முள்வேலி அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ள நிலையில் அதுக்கு வங்கதேச அரசு கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கு. நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்துக்கு கூட நாம வந்து 4097 கிலோமீட்டர் தூர எல்லை வந்து பகிர்ந்துக்கிறோம். இதுல மேற்கு வங்கத்தில் மட்டும் கணிசமான தூரத்துக்கு இன்னும் வேலிகள் அமைக்கப்படாம இருக்கு. இதுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் நிலவிய சிக்கல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் பாஜகவை தேர்ந்த சுவேந்து அதிகாரி தன் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே அதிரடி முடிவுகளை எடுத்தாரு. குறிப்பாக கடந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த 127 கிலோமீட்டர் தூர எல்லை முள்வேலி திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டாரு. மேற்கு வங்க அரசின் இந்த அதிரடி முடிவுக்கு வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுடைய வெளியுறவுத்துறை ஆலோசகர் எம் ஹுமாயூன் ஹபீர் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, வங்கதேச மக்களோ அல்லது அரசோ இந்திய எல்லையில் அமைக்கப்படும் முள்வேலிகளை கண்டு அஞ்ச போவதில்லை. எல்லை பாதுகாப்புல இந்தியா இன்னும் மனிதாபிமான முறைகளை கையாள வேண்டும். எங்களுக்கு இந்திய அரசுடன் தான் நேரடி தொடர்பு இருக்கு. மாநிலங்களின் உள்நாட்டு அரசியல நாங்கள் தலையிட விரும்பவில்லை. இருந்தாலும் எங்களுடைய தேசிய நலன் பாதிக்கப்படும் போது மௌனமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் வங்கதேச எல்லையோரம் வேலி அமைப்பதற்காக எல்லை பாதுகாப்பு படைக்கு பிஎஸ்எஃப் படை இருக்காங்களே அவங்களுக்கு நிலத்தை மாற்றித்தர தன்னுடைய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது சுவேந்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கதேச எல்லையில வேலி அமைப்பதற்காக எல்லை பாதுகாப்பு படைக்கு நிலத்தை மாற்றித்தர மேற்கு வங்க அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த பணிகள் இன்னையிலிருந்து தொடங்குது. 45 நாளைக்குள்ள நிறைவு பெறும். இது என் அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசுடைய முதன்மை திட்டமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் மற்றும் மத்திய அரசின் வேறு பல திட்டங்களையும் மாநிலத்தில் அமல்படுத்த உள்ளோம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அளித்த வாக்குறுதியின்படி பள்ளி வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கான வயது வரம்பை 5 ஆண்டுகள் நீட்டிக்கும் முன்மொழிவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. மத்திய மற்றும் மாநில பணிப்பிரிவுகளின் கீழ் வரும் அதிகாரிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் பயிற்சிகளை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தலைமைச் செயலாளர்களுக்கு அமைச்சரவை அதிகாரம் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முந்தைய அரசு அரசியலமைப்பை மீறி பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தை அமல்படுத்தல. தற்போது அந்த சட்டத்தை மாநிலத்தில் அமல்படுத்த அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் ஜூன் 2025 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக வெளியிட்ட சுற்றறிக்கையை முந்தைய அரசு புறக்கணிச்சிருந்தாங்க. தற்போது மேற்கு வங்க அமைச்சரவை அந்த சுற்றறிக்கையை உடனடியாக அமல்படுத்த ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் எல்லையில முள்வேலி அமைச்சு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதுக்கிடையில மேற்கு வங்கத்தில் மம்தா அவர்கள் வந்து தோற்ற உடனேயே அங்கே இருந்த வங்கதேசத்தினர் பலரும் வந்து விட்டா போதும்னு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க தங்களுடைய நாட்டுக்குள்ள. இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 15 வருஷமாக மம்தா அவர்கள் வந்து அங்கே இருந்துகிட்டு பங்களாதேஷினரை வந்து மேற்கு வங்கத்துக்குள்ள ஊடுருவ விட்டு அவங்க மூலமா வந்து அவங்களுடைய ஓட்டையும் வச்சு அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தாரு. அது எல்லாத்தையும் சுக்குநூறாக நொறுக்கி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்கு. ஆட்சி பாஜக தலைமையிலான அரசு அங்கே ஆட்சியை பிடித்த உடனேயே பங்களாதேஷினர் பலரும் வந்து தங்க நாட்டுக்கு படையெடுத்திருக்காங்க. இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுது நண்பர்களே. அதனால வங்கதேசம் கொதிக்கிறதுக்கான காரணம் இந்தியா வந்து மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் கோரிக்கை வைக்கும் விதத்திலையும் பணிந்து போற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இவ்வளவு நாளா நாங்க நடந்துகிட்டதெல்லாம் போதும், இனிமே எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அதிரடியில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் இதன் மூலமா தெரிய வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மேற்கு வங்கம் மற்றும் மத்திய அரசு இடையே டீஸ்டா ரிவர் நீர் பகிர்வு தொடர்பாக பல ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு நீடிச்சிட்டு வருது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசுக்கு ஒரு புதிய வாய்ப்பு உருவாகி இருக்கு. வங்கதேசத்தில் நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்ற தாரிக் ரஹ்மான் டீஸ்டா நதி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு சீனா ஆதரவை நாடி வருவதுடன் மட்டுமில்லாமல்
2011ஆம் ஆண்டு கையெழுத்தாகாமல் நிறுத்தப்பட்ட நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்தியாவை வலியுறுத்திட்டு வர்றாரு. இந்த விவகாரம் வெறும் நீர் பகிர்வு பிரச்சனையாக மட்டும் இல்லாம இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பிற பகுதிகளோடு இணைக்கும் முக்கியமான சிலிகுரி காரிடோர் பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால சீனாவுடைய தலையீடு பாதுகாப்பு ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் பெறுது. வங்கதேசத்துடைய வெளியுறவு ஆலோசகர் ஹுமாயூன் கோபின் அவர்கள் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில வங்கதேசம் கால்பந்தாக மாறாது, எங்கள் நாட்டுடைய நலனே முதன்மை அப்படின்னு தெரிவிச்சாரு. அதே நேரத்தில் இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து முக்கிய நாடுகள் கூடயும் சமநிலையான உறவை தொடருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சமீபத்தில் பெய்ஜிங் சென்ற வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலிலுர் ரஹ்மான் டீஸ்டா நதி முழுமையான மேலாண்மை மற்றும் மறுசீரமைப்பு திட்டத்தில் சீனாவின் பங்கேற்பை கோரினார். இந்த திட்டத்தில் நதியை ஆழப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல், வெள்ள கட்டுப்பாடு மற்றும் பாசன வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் இடம்பெற்றிருந்தது. 2020ஆம் ஆண்டிலேயே சீனா இந்தியாவுடைய நேரடி பங்கேற்பின்றி டீஸ்டா நதியில பெரிய அளவிலான அகழ்வு மற்றும் அணைக்கட்டு பணிகளை மேற்கொள்ள முன்வந்தாங்க. ஆனால் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த திட்டத்தை டாக்கா இதுவரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. டீஸ்டா நீர் பகிர்வு விவகாரம் இந்தியாவுடைய கூட்டாட்சி அரசியல் வெளிநாட்டு கொள்கையில எப்படி நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதுக்கான ஒரு முக்கிய உதாரணமாக பார்க்கப்படுது. வடக்கு வங்காள விவசாயிகளுடைய பாசன தேவையை காரணம் காட்டி மம்தா பானர்ஜி தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாரு. 2011ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வங்கதேசம் சென்ற போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் மம்தா பானர்ஜி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி பயணத்தில் பங்கேற்கல. 2015ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டாக்கா சென்ற போதும் ஒப்பந்தம் இறுதிப்படுத்தப்படவில்லை. தற்போது பாஜக மேற்கு வங்காளத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறதுனால டீஸ்டா ஒப்பந்தத்திற்கான முக்கிய அரசியல் தடையாக இருந்த சூழல் தளர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வங்கதேசத்தில் உருவாகி இருக்கு. வங்கதேசத்துக்கு டீஸ்டா விவகாரம் வெறும் அரசியல் பிரச்சனை அல்ல, விவசாயம் மற்றும் மீன்வளத்தை சார்ந்து வாழும் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்துடன் இது தொடர்புடையதாகும். நீண்ட கால தாமதம் தொடர்ந்தால் டீஸ்டா பிரச்சனை இந்திய வங்கதேசம் உறவை பாதிக்கிறது மட்டுமில்லாம சீனாவுக்கு அந்த பகுதியில் தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்கும் வாய்ப்பையும் வழங்கும் அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால வரும் மாதங்களில் இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இந்த பிரச்சனையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு உதவியது குறித்து சீனாவை இந்தியா கண்டித்து இருக்காங்க. பயங்கரவாத உள்கட்டமைப்புக்கு ஆதரவளிப்பது நற்பெயரை பாதிக்கும் அப்படின்னு இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்புல மொத்தம் 10 நாடுகள் இருக்காங்க. இந்த கூட்டமைப்புக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடுகள் தலைமையில உச்சி மாநாடு நடக்கும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கு. டெல்லியில இந்தியாவுடைய தலைமையில மே 14-15 தேதியில பிரிக்ஸ் மாநாடு நடைபெற இருக்கு. இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் மாநாட்டை மே 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நடத்த இருக்கு. இந்த மாநாட்டில் நடக்கும் கூட்டத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தலைமை தாங்குவார். பிரிக்ஸ் நாடுகளை சேர்ந்த பல வெளியுறவு அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்காங்க. அவங்கள சிலர் இன்னைக்கு டெல்லிக்கு வருகை தர உள்ளனர். அவர்கள் பிரதமர் மோடி அவர்களையும் சந்திச்சு பேசுவாங்க. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் இருதரப்பு நலன் சார்ந்த உலகளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவளித்தது குறித்த கேள்விக்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அளித்த பதில் என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பகல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான ஒரு துல்லியமான திட்டமிடப்பட்ட பதிலடியாகும். இது பாகிஸ்தான்ல இருந்து அதன் கட்டளைப்படி செயல்படும் அரசால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாத உள்கட்டமைப்பை அளிப்பதை நோக்கமாக கொண்டது. பொறுப்புள்ள நாடுகள் பயங்கரவாத உள்கட்டமைப்பை ஆதரிப்பதோ அல்லது பாதுகாப்பதோ தங்களுடைய நற்பெயரையும் மதிப்பையும் பாதிக்கிறதா அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னும் சீனாவுக்கு கடுமையாக புரியும்படி ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் நம்ம சீனாவுக்கு எதிராக குரல்களை கொடுத்தாலும் சீனா தனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு பாகிஸ்தானை இத்தனை நாட்களாக தன்னுடைய அடிமையாகவே பாவிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அப்பப்போ அப்படி நாய்க்கு பிஸ்கட் அப்படி தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இராணுவ உதவி வேணுமா அல்லது பொருளாதார ரீதியாக உதவி வேணுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரொம்பவுமே வேண்டான்னு சொன்னா அது ஓடி போயிடும் அப்படிங்கிறக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூக்கி போட்டு பாகிஸ்தானுடைய தன்னுடைய கைக்குள்ள இல்ல தன்னுடைய காலடிக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால பாகிஸ்தானுக்கு என்ன நேரத்துல என்ன மாதிரியான உதவியில வேணும்னாலும் பாகிஸ்தான் எப்படியாவது சீனா கிட்ட அழுது புரண்டாவது வாங்கிரும். அதனால நாம சீனா கிட்ட இப்படி கண்டிக்கத்தக்கும் வகையில பேசுறதுலாம் வேஸ்ட். சீனாவை நாம எதிர்கொண்டு இருக்கிறோம். அதனால பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் ஒரு சேர வந்தாலும் அதை திறமையாக நம்ம எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு திராணி நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது சீனா கிட்ட நம்ம அறிவுரை சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால இனிமேலாவது சீனா புரிந்து கொண்டு இந்தியா கூட ஒரு நல்ல உறவை மேம்படுத்தணும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரியான உதவிகளை செய்யாம இருக்கணும். அதையும் மீறி இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும், பாகிஸ்தானை ஆதரிக்கணும், பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த விவகாரத்தில், அதாவது இப்போதான் கொஞ்சம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு ஏற்பட்டிருக்கு, அது மிகப்பெரிய அளவில் முறியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.